ஹலோ காய்ஸ், இதான் நம்ம புது வேர்ல்டு. இதில் இப்போ தான் நான் புதுசாக ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட்டு வாங்க பார்க்கலாம். இது ஈஸி வைக்கணும். இருங்க, நார்மலைசேஷன் தரல, இதில் ஈஸியாக வச்சிடலாம். இப்போ கீழே போயிட்டு சீடு, போனஸ் டெஸ்ட்டு, கோஆர்டினேட்ஸு, டேஸ்லாம் மாற்றிக்கணும். மாற்றி முடிச்சுட்டு கீழே போய் தாளம் வேறு எதுனா இருக்காங்க செட்டிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லை, எதுவும் இல்லை. ரீசோர்ஸ் பேக்லாம் எல்லாம் போட்டுருணும். வாங்க போட்டால் லேக தான் அடிக்கும் ஃபோனு. நானும் விட்டுருங்க. இப்போ பீக்குன்னு சீட் வைப்போம். பீக் யாருன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் எடிட்டிங் பண்ணுவாங்க, அவன் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லிங்க்கு கொடுக்குறேன். இருங்க, டைப் பண்ணுறேன். அது வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இப்போ ஒன்று ஸ்மால் லெட்டர் பிக் லெட்டர் போட்டால் அது ஒன்று வரும்ன்ட்டு. இதுதான் லேக் அடிக்குது. இதுதான் நான் ரீசர்ச் பார்க்குறேன். நான் லோட் ஆகட்டும். இந்த லோடிங் பிரச்சனை தான் கடுப்பாகுது. இது கட் பண்ணிட்டேன் எடிட்டிங். நான் எதில் எடிட்டிங் பண்ணுறேன்னா இன்ஷாட்டில் பண்ணுறேன். இன்ஷாட் எடிட்டிங் டிப்ஸ் வேணுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட்டிங்னு இருங்க. நம்ம ஸ்பான் நல்லா தாங்குது. 4 டார்ச்சு நல்லா தாங்குது. வாங்க சுற்றி பார்ப்போம். கேதனாகுதாங்க. செஸ்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தரணும். செஸ்ட்டு உள்ள ஒரு ஆட்ஸு உட்டனில் அதுவும் பிக்காட்ஸுங்குது. வேஸ்ட்டு தான் ரெண்டும். உட்டனில் குத்துக்கிறாங்க. 4 ஸ்டோனில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். உடனில் குத்துனாங்க. நாய்க்குட்டி எப்படிங்கிற மொத்தம் நாய்க்குட்டி. சரி, வாங்க போய் கிராஃப்டிங் டேபிள் முதல்ல செய்வோம். வழக்கம் போல் எந்த வீட்டில் செய்யலாம் பரவாயில்ல, ஏதோ ஒரு வீட்டில் செய்யணும். இருங்க, இந்த ஆள் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுங்க. எது கிராஃப்ட் பண்ணிட்டு அது மட்டும் வரும். ஆனால் அப்பயே சிவப்பு கலரில் கம்மியாக தான் எனக்கு பிடிக்கும். இருங்க, ஆமாம், நம்ம எது கிராஃப்டிங் டேபிள் எடுத்தோம். நம்மகிட்ட தான் பிக்காட்ஸ் இதில். சரி, சும்மா தடவி பார்ப்போம். வரதான கிராஃப்ட் எல்லாம் விட்டுருங்க. இருங்க, 3 டார்ச்சு தாங்க இது, ஒன்றும் இல்லை. இருங்க, அங்கே இருக்கும் போல எடுத்துக்கலாம். மஷ்ரூம் இறங்குது. வாங்க இதை எடுத்துன்னு கிளம்புவோம். ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஆர்கனைஸு எனக்கு பிடிச்சது பச்சை கலரு, அதனால தான் கேரக்டர் ஸ்பீக் போடாமல் வச்சுக்கிறேன். 2 சாப்பாடு பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து போகலாமா? வாங்க கிளம்பலாம். இதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சுற்றி பார்க்குறேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு டெசிஷன் தப்பாக போய்ட்டு அதனால் ஆகிடும். ஆனால் இப்போ பண்ணி வச்சு சாப்பாடு எடுக்கணும். வாங்க பண்ணி பிக்லர். நான் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளேயர் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு யாருக்குன்னா அது எம்கே போடணும். அதை கமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாங்க போகலாம். இந்த சீயை வேறு தாண்டி போனோம். நம்மளுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு பஞ்சம் வராது. அப்புறம் கேவ் போனோடனே ஃபுட்டுக்கு பஞ்சம் வந்து ஃபுட்டுக்கு ஹாலிடே செத்துரும். இந்த மீறி 3 வச்சுட்டா போதும். 3 இல்லை 2 இருந்தால் போதும். இதுவே ஃபுட்டுக்கு நிறைய வந்து கொஞ்சம் காலம் நிறைய சாப்பிட்றணும். இப்போயோ மூளைக்கு செத்துருவோம் போல். அந்த மாதிரி இருக்குது. அங்கே ஏதோ மாடு மாதிரி தெரிஞ்சுது. வாங்க மாடை போடுவோம். மாடு கறி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நிறைய ஹங்கரி வரும். அதனால தான் அது கொள்கிறேன். பாவம் குட்டி பரவாயில்ல. இந்த ரோஜா பூ எடுத்து வச்சுப்போம். மல்டிப்ளேயர் இந்த வேர்ல்டு விளாட்னாலும் விளாடுவேன், அவெல்லாம் வேறு வேர்ல்டு விளாட்னாலும் விளாடுவேன். அதுக்காக இந்த பீக்குக்கு எடுத்து வச்சுக்கிறேன். பீக்குக்கு எடுத்து வச்சா ஏன்னா பீக்குக்கு ரெட் கலர் பிடிக்கும். எனக்கு வந்து க்ரீன் பிடிக்கும். அதான் அவன் ரொனால்டோ, நானும் ரொனால்டோ பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். மெஸ்ஸி பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீயை தாண்டி போகலாம். சீயா ரிவர் இது ஓஷன் ரிவர். பிளைன்ஸ் கச்சாமல் தான் இருக்கும். ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும். இருங்க, இது கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடம் ரொம்ப நேரமாக பேசினு கற்றுக்கிட்டேன். இப்போ கேவ் வந்துச்சு. ஒரு இடம் பேல் பயம்லாம் இருந்துச்சு. இங்கே தான் கேவ் இருக்கும். இப்போ நான் கேவுக்குள்ளே போயிட்டு அயனு டைமண்ட்லாம் எடுப்பேன். டைமண்ட் எடுப்பேன்னா தெரியாது, ஆனால் அயன் எடுப்பேன் கன்ஃபார்மாக. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் பேர் பயம் வீடு கட்டுறதுக்கு ஃப்ளோருக்கு தூணுக்கெல்லாம் மஜாவாக இருக்கும். இருங்க, கேவுக்கா உள்ளே போகலாம். இது இங்கே தான் நான் வரத்துல கேவே கண்டுபிடிப்பேனே. இதை பாருங்கள், இங்கே தான் இதான் அந்த கேவ், குணா கேவ். வாங்க உள்ளே போகலாம். நெய்மார் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்ல மறந்துட்டேன். நான் ஏன் இப்போ லூஸ் தரமாக பண்ணுங்கிறேன்னா டார்ச் எங்கே கற்று ஊந்துட்டா செத்துருவோமான்னு யோசிச்சுங்கிறேன். அதுக்கு தான்
இருங்க இப்போ டார்ச் ப்ளஸ் பண்ணலாம். இப்போ அங்கேருந்து குதிக்கலாமா தோணுது, திரும்ப குதிக்க முடியல, பயந்துனே இருங்க. சாம்பி இருக்குது, பரவாயில்ல விடுங்க, போகலாம், குதிக்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு பர்சன் வச்சு பார்த்தேன் ஸ்கின்னாக இருக்காதானே. நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாட்றோம், தான் ஸ்கின்னாக இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. ஜாம்பி பச்சிடலாம், பெட்ராக் தானே, ஜாம்பிலாம் பெஸ்ட்டு, ஸ்கெல்டன் தான் பெஸ்ட்டு. வாங்க அடிக்கலாம். குதிச்சுட்டு அடிச்சா தான் மேஸில் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். இதில் குதிச்சு சித்திர போகிறேன், நான் வச்சுட்டேன். ஆனால் பயமாக இருக்குது. ஆனால் இதை வச்சு லாவா ஃபார்ம்லாம் செய்யலாம். அதுக்கு தான் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு லாவா ஒன்று இருந்தால் கூட நிறைய செய்யலாம், கோடி கணக்கில். அது கல்றான்னு ஒரு பிளாக் வேணும், இந்த லாவா அப்புறம் இது வேணும், அதுதான் சொன்னால். இதுக்கே எவ்வளோ ஹர்ட்டு வருங்க ஒரு பிளாக்ல வச்சதுக்கே. இப்போ இதே நான் அங்கேருந்து குதிச்சிருந்தா நிறையா ஹர்ட்டு செத்துருப்பேன். மேலேருந்து குதிக்கலாமா, அப்போ ஜாம்பிக்கு நிறைய டேமேஜ் ஆகும். என்ன அதுக்குள்ளே இருட்டாகுது. ஹீரோ பிரெயினில் வர மாதிரி சிக்கன் அது. சரி பரவாயில்ல விடுங்க. மேலே பாருங்கள், ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன், கற்று இருட்டுது. வாங்க கீழே போகலாம். கீழே கேவில் நல்ல லூட்டாக இருந்தால் மஜாவாக இருக்கும். இங்கே கோல் வேறு இருக்குது, கோல் வேறு எடுத்துக்கணும். ஏன்னா 2 டார்ச்சி ஒன்றும் பண்ண முடியாது. அடிக்கலாமா வேணாமா, அடிக்கலாமா வேணாமா, அடிப்போம். இல்லை வேணாம், அடிப்போம். லைக் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறங்க. வாங்க இப்போ மைண்ட் பண்ணி கொஞ்சம் பிளாக் எடுத்து தேவையான பொருள்லாம் செய்யலாம். பிக்காட்ஸு, அதாவது பிக்காட்ஸ், ஸ்டோன் பிக்காட்ஸ் இருந்தால் தானே இது. இப்போது அப்படியே கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஷெவல் செஞ்சுக்கலாம். காபிள் ஸ்டோனும் முக்கியமான பொருள், வீட்டுக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த பிளாக் நான் ஏன் தெரியுமா, அந்த ட்ரிப் ஸ்டோனோட பிளாக்கு. ஏன்னா அதை வச்சு அலங்காரம்லாம் பண்ணலாம், ஃப்ளோரு அதெல்லாம் நல்லாயிருக்கும் சில டைம். ஆனால் சிலதெல்லாம் கேவலமாக இருக்கும் அது. அதேமாரி அந்த பிளாக்கை பார்த்தவங்களை என்ன தோந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க இப்போ எத்தனை போய்ட்டு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ எது உடையறனே தெரில, உடையத்துலேயே தானே. அதுதான் இப்போ ஒரு இது கிராஃப்ட் பண்ணிட்டேன். நான் கிராஃப்ட் பண்ணலன்னு நினச்சேன். இருங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், அடிக்க வச்சிடலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு கீழே போகலாமா. இப்போ தான் சாக மாட்டோன்னு நம்பிக்கை வருது. ஏன்னா இந்த இதில் ஸ்டோனில் இருக்குல்ல டூல்ஸ், அதனால். வாங்க கீழே குதிக்கலாமா. ஃபுட்டு ஃபுல்லாக சாப்பிட்ணும். நான் சொன்னேனே முதல்ல ஃபுட்டு எடுத்து வச்சுக்கணுன்னு, ஆனால் குக் பண்ண மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஐயன் எடுப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அட்டாக் பண்ணி பயலே. என்னங்க இவ்வளோ இருட்டாகுது. இப்போது ட்ரவுண்டு நானும் அடி வாங்க மாட்டேன், நைட் டைம் வேறு. டோர் டவுனு பரவாயில்ல, சுற்றுறான் நம்மளை பார்த்துட்டு டான்ஸ் ஆனால். அந்த டான்ஸ் படங்கள்லாம் தோணுன்னு சொல்லுங்கள். கோஃபேஜன் அடி வாங்கிட்டு டான்ஸ் ஆனே, அந்த மாதிரி டான்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் யாரும் என்ன டைப் பண்ணிட்டு தெரியாமல் உட்காந்துக்கிறீங்கன்னா கூஃபிஜன் பயலுகடா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னா 2290 பயலுகடான்னு டைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். நாங்கள் இவ்வளோ டார்க் ஆகுது, 2290 டார்க் ஆகுது சொல்ல, வீடியோ டார்க்காக இருக்குது. பிரைட்னஸ் உள்ளே வச்சுக்கிறேன், ஆனால் வீடியோவில் பார்க்க அந்த மாதிரி இது. இப்போ எனக்கு ஒச்ச இதெல்லாம் விடுவோம் பாருங்கள். சொன்னேன்னா எப்படி, ஏன்னா அங்கே அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் விழுத்துனா அந்த மாதிரி விடுவோம், ஏன்னா அது கிராவல். இருங்க சுற்றி பார்க்க இருக்கிறோம். இன்னொரு ட்ரவுண்ட்டு. ஐயோ தண்ணியில் குதிச்சு போயிடலாமா, கவலையே இல்லை. அதான் ஐடியா, பெஸ்ட் ஐடியா. வாங்க போயிடலாம். இந்த இது வச்சு விட்டு போனால் தான், ஏன்னா அங்கே ட்ரவுண்ட்டுக்கு சைடாக போய் அடி வாங்கி பிளாக்ல வந்து செத்து பார்த்துக்கு ட்ரிஸ்ட் ஒன்று போய்யா, நான் எப்படியே போயிடலாம். இருங்க அங்கே அது கோல் மாதிரி தெரியுது, அதை மைண்ட் பண்ணலாம். ஐயோ தண்ணி வராது, மேலே போயிடலாமா. பெஸ்ட்டு. நான் பண்ணிட்டேன். ஐயோ வச்சுட்டுங்கிறேன். இருங்க இங்கே அதெல்லாம் உள்ளே அந்த மாதிரி உள்ளே பெட்டுக்கு இந்த 2 தச்சுலாம் ட்ரிப் ஸ்டோனு யூஸ் பண்ணதுன்னு தான் சொன்னேன், வேஸ்ட் பண்ணிடலாம் பரவாயில்ல. அதான் நிறைய இருக்குதுங்க. அங்கே வாட்டர் கேவு ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதான் எபிசோடு 1 பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசாகுது இது. மொத்தத்துக்கு நான் இன்ஷாட்லேயே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம். அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபு. நான் 1 மில்லியன் லைக் கச்சா பேசுகிறவில்லை, லைக்கு சொல்கிறேன், சப் இல்லை. அதுவும் போஸ்ட் போட்டுறேன், வீடியோலாம் போட மாட்டேன்.
அதுமாதிரி Q&Aக்கும் ஆன்சர் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொஸ்டின் கொடுங்க, நான் Q&A தனியாக போடுறேன். சீக்கிரம். நான் கூட இங்கே கோலுக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா வெறும் ஸ்டோன். ஐயோ, இதை பார்த்தாலே பயமாக. வாங்க ஃபஸ்ட்டு டார்ச் செய்வோம். 3 கோல் முடிஞ்சு சொன்னால் வந்துச்சா? வராதுன்னு நினச்சேன், வந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ் பக்குன்னு வச்சு பயன்ட்டேன் நானே ரெக்கார்ட் பண்ண பார்த்து. நான் எதில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தெரியக்கூடாதுன்னா ஒரு இது சாஃப்ட்வேர் அப்டேட் டெய்லியும் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போய் யூடியூப்பில் போய் பார்த்து மாற்றிக்கோங்க, அப்போ தான் மாறும். இருங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு ஈட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல குக் பண்ண மாட்டேறேன்னு, இதான் சோம்பேறித்தனம் பண்ணி தரேன். இந்த சீரீஸாவது 100 days சாவாமல் சர்வை பண்ணோம். ஜஸ்ட் மிஸ் இப்போ கூட செத்துருப்பேன் அந்த ரவுண்டுக்கிட்ட அடி வாங்கி. என்ன ஏட முடியல, கடுப்பா. நல்லா இருக்குது. இப்போது ஒரு ஐயன் காய்ச்சலாம் எனக்கு திருத்தி. ஐயன் மாதிரியே திருத்தாங்க. இல்லை அது இது அந்த வெள்ளை கலர் கல் ஐயன் நினைக்கிறேன். ஆமாம் ஐயனு. இதோட எண்டு முடிஞ்சிச்சு. வாங்க போய் ஐயனை மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்து போய் பற்றிக்கு 2 ஆயினம். 4 5 6 7 8 10 11 12 13 ஐயன். காய்ஸ், இந்த வீடியோ முடி பார்த்து மொத்தமாக எவ்வளோ ஐயன் எடுத்துக்கிற சொல்லுங்கள். யூஸ் பண்ணது கூட எல்லாமே ஓவராலாக எவ்வளோ ஐயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு எடுக்கிறது தான் செய்கிறோம். இருந்தது லாக் ஆகுது. சென்சிவிட்டி குறைக்கணும். எல்லாம் பட்டுன்னு திரும்புது. குறைக்கணுமா அது பண்ணணுமா தெரில, அப்புறம் பார்த்துக்குவோம். வாங்க ஐயன் தெரியும். ஏதோ ஒரு கேவுது. இங்கே மைண்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க பண்ணலாம். உள்ளே வேறு அதெல்லாம் இங்கே தான் கேவ் வேறு பெருசாக தெரியுது. நிறைய லூட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இருங்க. ஆஹா, ஐயன் இங்கேயே எவ்வளோ கச்சிது, 12 கச்சிது. அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கும்? ஐயோ சாம்பி. இருங்க, ஸ்டிக்கு கிராஃப்ட் பண்ணி டார்ச் சுற்றி வேகமாக போய் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஜாம்பி அச்சிடலாம். அட்டாக் அவெஞ்சர்ஸ் அசம்பிள். நாங்கள் வந்துச்சு. நான் கூட ஓடி போய் எல்லாத்துலேயும் வச்சுட்டு அவெஞ்சர்ஸ் 10 கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் என்ட்ரி விடுங்களான்னு நினச்சேன். பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட்டு ரொனால்டோ ஸ்கின் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோவில் 1000 லைக் வந்துச்சுன்னா மெஸ்ஸி ஸ்கின் வச்சுப்பேன். ரொனால்டோன்னு நான் கமெண்ட் பண்ணுவேன். அதில் 100 லைக் வந்துச்சுன்னா நான் ரொனால்டோ ஸ்கின் வச்சுப்பேன். அப்படி இல்லை நான் நூபு ஸ்கின் வச்சுப்பேன். 0 லைக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரொனால்டோ 2 கமெண்ட் பண்ணுறேன். நூபுன்னு பண்ணுறேன். நூபு கமெண்ட்டுக்கு அதிகம் வந்துச்சுன்னா நான் நூபு ட்ரெஸ் போடுறேன். அது நூபு ப்ரோ பில்டிங் வீடியோ வரும்ல, அதில் போடுற மாதிரி. இதான் இப்போதைக்கும் இருக்க ட்ரெஸ்ஸு. அந்த ப்ரெஷ்ஷு பெருக்கலாம், ஆட் வர வந்து தொலையுது. அதை கட் பண்ணிட்டேன். ஆனாலும் ஏன் இருக்குன்னு தெரில. இன்ஷாட்னாலே தான் ப்ரோ இல்லாமல் கடுப்பாக இருக்கும். அப்போது ஐயோ அப்படின்ட்டேன். நான் கேம் அச்சீவ் பண்ணுறப்பனே ஐயோ பக்குன்னு இது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஹீல் பண்ணிப்போம். இப்பயாவது சமைக்கணும். ஃபர்னான்ஸுக்கு தான் நான் சமைக்க மாட்டேறேன். நான் ஏன் தான் இந்த லூஸ் வேலை பண்ணுறது தெரியல. இருங்க, அங்கே ப்ளாக் பண்ணிப்போம். இப்போது இது எனக்கு மறந்து போக கூட அதுக்காக தான் இந்த ட்ரிப் ஸ்டோனுக்கு மாதிரி ஒரு பிளாக் வச்சேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். ரெக்கார்ட் பண்ண பார்த்தாலும் நினச்சேன் வீடியோ எடுத்து பார்த்து சொல்லணுன்னு. அதான் இப்போ பாருங்க. ஐயனு க்ரீப்பர் செத்து பண்ணாலும் நல்ல க்ரீப்பராக இருக்குது. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வருமே, க்ரீப்பர் செத்துரும் திடீர்னு பார்த்தா அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குமே, அந்த மாதிரி அயன் கட்சிது நம்மளுக்கு. இருங்க மைண்ட் பண்ணிப்போம். இதுவும் நிறைய அயன் தான். இப்போது ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ண ஆயினா இப்போ இருக்கிற மைண்ட் பண்ண ஆயினா மொத்தமாக எவ்வளோ அயன் அதை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பின் பண்ணுறேன். அதுமாரி அவங்களுக்கு இது தரேன் ஃப்ரீயாக. ஃப்ரீ ஃபயரில் 1000 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணி விட்றேன். ரெடீம் கோட் அனுப்பிச்சுட்றேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த கமெண்ட் மட்டும் பண்ண போதும் கரெக்டாக. இந்த வீடியோ கடைசியில் எத்தனை அயன் எடுத்துக்கிறேன்னு, இந்த அயன் இல்லை கடைசியில்.
நம்மகிட்ட வர உட்டு இல்லை, என்ன பண்ணுறது? பரவாயில்ல விடுங்க, அது அப்புறம் கண்டுப்போம். இப்போதைக்கு நம்ம வேலை அது இல்லையே. வாங்க அதுக்கு பாட்டு பண்ணிப்போம். இந்த வீடியோ பார்த்தாலும் நான் ஃபங்கு பாட்டு கேட்டுனுக்கிறேன். அதான் லூஸ் மாதிரியா அனுப்பேன். என் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விசார்டு கிராஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு குக்கி கார்டு தான். குக்கி கார்டு, பீக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. குக்கி கார்டு எனக்கு பிடிக்கும். ஃபேஸ் குக்கி கார்டு ஒரு சைனாக்காரன், சைனாவோ ஜப்பானோ தெரில, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிந்திக்காரன். அப்படி தான் கூப்பிடணும். தட்டி விடுங்க. இருங்க, ஸ்மெல்ட் ஆகிட்டா இப்பயாவது சோறு குக் பண்ணேன். இருங்க, இப்போ இன்னொரு இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ கேவலமாகுதுன்னு. 20 ஆயின்னு ஒரு ஆயின்னு கீழே கிடக்குறா. சீ, பார்க்கவே இல்லை. தட்டி விடுங்க. அந்த ட்ரிப்லி ஃபெத்ததை நல்லா தான் போச்சு. ஃபியூலாக வச்சுக்க முடியுது. ஃபங்கு பாட்டுன்னு கேட்டுங்கிற அதான் பைத்த மாதிரி அனுப்புவேன். எதுவும் பண்ணேன். இருங்க, இந்த ஆனால் கேவலமாகுது. ஆனால் கேவலமாக இருந்தாலும் நம்ம இங்கே தங்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். இருங்க, மீதாயனுங்க அந்த ஒரு ஆயினை குக் பண்ணிட்டேன். ஸ்மெல்ட்டு பண்ணிட்டேன். ஸ்மெல்ட்டுக்கும் குக்குக்கும் தெரில வித்தியாசம். வாங்க, இப்போ இந்த அயன் எல்லாத்துட்டு ஹெச்பி கலெக்ட் பண்ணணும். இந்த வீடியோ காட்சியில் எத்தனை ஹெச்பிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப்பு மந்த்லி போட்டு விட்றேன். எல்லோரும் யாருன்னா ஒருத்தருக்கு தான் போட்டு விடுவேன். கரெக்டாக கண்டுபிடிச்சி அதேமாதிரி இந்த கமெண்ட்டுக்கு 1000 லைக் எல்லாம் 100 லைக்கு அட்லீஸ்ட் 50 லைக் வந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு மந்த்லி போடுறேன். டாப் அப் பண்ணி ஃப்ரீ ஃபயர் வீடியோ வேணுனாலும் எஃப்எஃப் ஓல்டு பிளேயர்னு போட்டு ஹார்ட் ப்ரோக்கன் சிம்பிள் போடுங்க, எமோஜி. அதை பேசிகிட்டு நான் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டேன். வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்ன நடக்குது. இப்போ ஒரு பார்ட் ஆஃப் கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நம்ம. அதனால் மீதி பார்ட் ஆஃப் கேவ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நல்லா பத்திரமா பண்ணணும். ஐயோ, சொல்லி வாய முடியல. ஸ்கெலிட்டன் வராமல் நான் அதனால் சொன்னேன். காப்பி ரைட் எதுவும் ஆகிடும், விட்டுருங்க. காப்பி ரைடியாக வரப்போது பிளாக் தான் பண்ணுவானுங்க. சில்ட்ரன்ஸுக்கு இல்லைன்னு எல்லோரும் பார்க்குற வீடியோ தான் பாருங்கள். இந்த ஸ்கெலிட்டன் அறக்கடுப்பேற்றுது. என் ஆசையே ஃபஸ்ட்டு சர்வைவல் க்ரியேட்டிவே மாற்றாமல் 100 days சர்வை பண்ணாதான். அப்பாடி யாரும் கட்சியுதே யாருங்க. ஐயோ, இன்னும் நான் திருப்பியுமா? நான் யார் இது கடுப்பாகுது. சரி, உங்களுக்கு டிவிக்கு எப்படிக்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏடிஎம்க்கு எப்படிக்கன்னா லைக் பண்ணுங்கள். டிஎம்க்கு எப்படிக்கன்னா ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு எது பிடிக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஆனால் பார்க்க தெரியுமா சின்ன பசங்களாம் ஏன் டிவிக்கு டிஎம்கெல்லாம் பார்க்க போகிறானுங்க? அவ்வளோ ப்ராப்ளம் ஆகணும்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் முடியும். இது சொல்லி வீடியோ போயிடுது. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்கெலிட்டன். இது போ சாவு. ஐயோ, நான் சாவு போகிறேனே. ஹாய் காய்ஸ், போ காய்ஸ், நீங்கள் தான் ஸ்கெலிட்டன். வாங்க காய்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், மேலே போகலாமா? மேலே போயிட்டு அங்கே அயனுக்கு காப்பாங்கணும். இங்கே மேலே இந்த தண்ணி தான். தூரம்ண்ணா. நான் மேலே அவள் தான் போகலான்னு நினச்சேன் பிளான் போட்டு. ஐயோ, இப்போ அயனாசி தூண்டி விட்டுச்சு. இப்போ வேறு ஆர்மர் செய்யணும்னா நிறையா அயன் வேணுமே, பிக்கெட்ஸ்லாம் வேணுமே. ஐயோ, என்ன பண்ணது? வாங்க போகலாம். அயன் எடுப்போம். அயனே எடுத்துருவோம், பரவாயில்ல. சார் முக்கிய வேறு டிஸ்டவுனில் பார்த்து லேக் ஆகுது பார்த்தீங்களா தண்ணி. இதுதான் இந்த ஃபோன் நல்ல லேகு. ஆனாலும் ஃபங்கு பாட்டு கேட்டு ஆடுறேனே, என்ன சொல்லணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எத்தனை வாட்டி சொல்கிறேன், நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபாகவே ஏற்றுங்க. பீக்காட பீட் பண்ணணும், அதான் நம்ம சேனல் குறிக்கோள். இந்த வேறு ட்ரா அணுகிறானுங்க. இப்போது மழை பெய்யாதே இல்லை, பகலாக இருக்கும், அதான் அட்டாக் பண்ணல. நைட் ஆயிடுச்சு, மென்டல் பையன் நம்மளை அடிச்சுனுப்பான். இப்போ எதுக்கு நான் மேலே போகிறேன்? பரவாயில்ல போகும். அங்கே கோல் வேறு இருக்குது. ஆமாங்க, ஐயோ மறந்து போயிட்டேன். கோல் எடுக்குவான். நான் ஃபஸ்ட்டு உட்டு எடுப்போம். என்கிட்ட உட்டே இல்லை. மேலே போவோம். ஐயோ, பட்டு மைண்ட் பண்ணுமே. ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாமா? இல்லை அப்படியே போவோம் ஸ்டார் கேஸ். அப்போ தான் திருப்பி கீழே வர முடியும். ஏன்னா குதிச்சு செத்துற போகிறோம். கோல் இருங்க, அந்த கோலை ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணலாம். இந்த கோல் காய்ச்சாலே மற்ற தான் ஸ்மெல்ட் பண்ணதுக்கு. இந்த கோல் முதலே இருக்கணும். இந்த கோலுக்கு பதில் தான் உட்டை போட்டு ஸ்மெல் பண்ணிட்டேன். நான் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுங்க, ஃபஸ்ட்டு வேர்ல்டு தானே.
வீடியோவில் எடுத்ததில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு. இதேமாரி இன்னொரு சீடு வச்சுக்கிறேன். நான் பார்த்ததுல நானாக கண்டுபிடிச்ச பெஸ்ட்டு சீடு. நிஜமாங்க ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்த சீடை வந்து பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இருங்க, இந்த கோல் மைண்ட் பண்ணலாம். கோல் ஐயோ பிக்காச்சு நக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ என்ன கைஸ், குஃபிச்சன் பயிலுக்கா ஞாபகம் வந்துச்சு. இப்போ அப்படியே பிளாக் எடுத்து ப்ளஸ் பண்ண பயிலுலாம். மைண்ட் கிராஃப்ட் ப்ரோ பயிலுக்கடா, ரீப்பர் பயிலுக்கடான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வீக்லி இல்லை ஒரு 500 டைமண்ட் போடுறேன்ப்பா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணலன்னா ஒன்றுமே போட முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணால் போடுறேன். இல்லை மழை பெய்யுது, அப்பயும் அப்படியே ட்ரா அடிக்கலை. பரவாயில்ல விடுங்க, அது நம்மளுக்கு தான் நல்லது. எனக்கு தெரிஞ்சு மழையில் பட்டால் தான் ட்ரோ நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிறேன். கேமன் 18 கிட்ட போய் கேட்கணும். கேன பையன் 18 இந்த உட்டெல்லாம் எடுக்கணும். என்னை இந்த ஃப்ளோட்டிங் ட்ரீயே பிடிக்காது. இந்த ஃப்ளோட்டிங் ட்ரீ இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது. அதனால தான் நான் இங்கே வந்து ஹைட்டாக வந்து கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இனிமேல் இந்த இடத்துக்கே வர மாட்டேன். வருவேன் தெரில, பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த உட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உட்டு எடுத்துக்கலாம். ஆக்ஸும் வந்துச்சு. சரி வாங்க கீழே போய்ட்டு அயன்லேயே செஞ்சிடலாம். அயன் டூல்ஸ் தாங்க பெஸ்ட்டு எனக்கு கேட்ட இருக்க ஸ்டார்டரில். நான் ஒன்றும் காப்பர் அப்டேட் பண்ணலையான்னு தெரியுமா? நான் இப்போதைக்கு வெப்பில் போயிட்டு ஏற்றினேன் மைண்ட் கிராஃப்ட். இது வெப் மைண்ட் கிராஃப்ட்னால் தெரியும். நான் ஏன் வெப்புக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லணும். சொன்னால் எதனா பண்ணுறானுங்க யூடியூப்காரங்க, பயப்படுறேன். தட்டி விடுங்க. அங்கே வீடியோக்களை போகலாம். பிக்காட்ஸ் தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு ஸ்மெல்ட் பண்ணணுமே, ஃபுட்டு எடுத்து ஸ்மெல்ட் பண்ணணுமா? இருங்க அப்படியே வச்சிடலாம். இப்போ என்னை ட்ராப் பண்ணிக்கிறேன் லூஸ் மாரி. இப்போ ஆட்ஸ் கிராஃப்ட் பண்ணணுமே, கடுப்பாக இருக்குமே இதை உடைக்க தவிர. கடுப்பு, பரவாயில்ல வச்சிடலாம் விட்டுங்க. என் அங்கர் பார் வேறு கம்மியாகுது, இதை நோட்டீஸ் பண்ணலையே. பட்டுன்னு விடுங்க. இந்த காப்பர் வேறு திடீர்னு பார்த்தா அயன்னு நினச்சிப்பேன். அதேமாரி ஒரு செடி மாதிரியே கல் ஒட்டினுக்கோம்ல, காப்பர் ஸ்டோன் இல்லை, அதை பார்த்துட்டு டைமண்ட் நினச்சேன். இந்த போச்சு பாருங்க. அதுதான் இதை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ #ப்ளூ லைக் இன் டோன்ட் லைக் இட் அப்படின்னு போடுங்க. எதனா ஒன்று அடிச்சு விடுங்க. ஆக மொத்தம் ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணணும். ஹேஷ்டேக் ரொம்பாக் இந்தியன் மாதிரி இருங்க. பீக்கு ஒன்றும் ஒரு வீடியோவும் போடல. நான் நெக்ஸ்ட்டு ஒரு எடிட்டிங் வீடியோ போடுறேன். நான் ஏன் இந்த வீடியோ பெருசாகுதுன்னா, எனக்கு எடிட்டிங் அவ்வளோ தெரியாது. இந்த அனிமே எடிட்டிங் தான் தெரியும். கேமிங் எடிட்டிங் தெரியாது. எனக்கு கேமிங் வீடியோவும் இந்த எடிட்டிங் வீடியோ தான் நிறைய பிடிக்கும். ஆனால் தெரியல அவ்வளோ எனக்கு. அதனால் யாருக்கெல்லாம் தெரியணும் எனக்கு சொல்லித்தாங்க. அப்படியே ஒரு சேனலில் வீடியோ போட்டு அந்த சேனலோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. நான் அப்படியே அதை பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்றி விட்றேன். அப்படியே எல்லா வீடியோவிலும் எனக்கு அப்புறம் நானே கற்றுக்கினா கூட நான் அந்த வீடியோ 1 மில்லியன் வச்சா கூட உங்கள் பேரை லிங்கை போட்டுனே இருப்பேன். எல்லா வீடியோலையும் ஷார்ட்ஸில் கூட. சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்னு டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன். சரி வாங்க வீடியோ கிளப்பலாம். தொடப்பக்கட்டையை தைச்சி தொடப்பக்கட்டை பக்கத்துலேயே வச்சாதான் சக்தி கிடைக்கும், பேய் வராதுன்னுவாங்க. இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் நினைக்கிறேன், ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதாவது இப்போது இயற்கையெல்லாம் மேலே மீதி வேஸ்ட்டெல்லாம் கீழே போட்டுடலாம். அப்போலாம் இதெல்லாம் இயற்கை இது போட்டுடலாம். பச்சையாக்கிற பொருள்லாம் மேலே, பச்சை எனக்கு பிடிச்சது, சிவப்புலாம் கீழே. 2 ஒன்று தான். கிரே பொருளும் கலந்து வச்சேன், ஏன்னே தெரில. இப்போ பூட்ஸ் செஞ்சுக்கலாமா? வேணா ஹெல்மெட் செய்யுமா? பூட்ஸா? பூட்ஸு ஆமாம், 5 வேணும்ல ஒரு ஹெல்மெட் செய்ய. சிக்கும் வாங்க போகலாம். இப்போதைக்கு எங்கே அயன் இருக்குமா? அயன் இருந்தால் நல்லது, இல்லைன்னா கடுப்பு. எனக்கு பிடிக்க முடியாது. இதை வேற கேவ மூடி வச்சுக்கிறேன்ல. இப்போ என்ன பண்ணலாம், நான் ஃபங்கு பாட்டு மாற்றிட்டு வந்தேன், அதான் அந்த ரெஸ்யூம் பண்ணேன். ஓகே கைஸ், இந்த ஆடியோ ரெக்கார்டிங்னாலே கஷ்டமாக இது கடுப்பான். இப்போ பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு இது 3ஆவதோ 4ஆவது ரெக்கார்டிங்கும் தெரில. இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுறேன். அதனால தான் என் வாய்ஸை நிறுத்தி கேட்குற மாதிரி இது. என்னால் சத்தமாகவும் கத்தி பேச முடியாது. ஏன்னா என் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கே புரியும். அதேமாரி என்னோடய பிடிச்ச யூடியூபர் ஒருத்தர் இருக்குது, அது அவர் பேர் ஞாபகம் இல்லை. வேணால் அவரோட சேனலில் கத்திச்சா போட்டு விட்ருவேன் பாருங்கள். எல்லாம் அவர் லிங்க்கை வச்சு விட்றேன். அவர் அவ்வளோ பெரிய கிரியேட்டர்லாம் இல்லை. அவருக்கு 500-400 லைக் தான் வரும். சப்ஸ்கிரைபரும் 1.38K தான். ஆனாலும் அவர் ரொம்ப மஜாவாக ஆடுவார், எனக்கு பிடிக்கும்.
ஆனால் ஒரு சீனிங் ஆனால் ஒரு கிளிச்செலாம் யூஸ் பண்ணி சூப்பராக விளையாடுவார். வாங்க இந்த கேவுக்குள்ளே போய் பார்ப்போம். நான் ஸ்கிரிப்ட் படியே பேச மாட்டேறேன், ஆனால் ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்றேன். ஏன்னா இந்த வீடியோ ஃப்ளோவில் அடிச்சு விட்டு நல்லா இருக்குதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். புது க்ரியேட்டருக்கெலாம் சப்போர்ட் வேணும். அதேமாதிரி இந்த சின்ன பசங்களும் நல்லா டேம்பரால் விடுங்க. நான் நினச்சா ரெக்கார்டை ரீஸ்டார்ட் பண்ணி கூட சின்ன பையன்லாம் சொல்லிருக்கலாம். ஆனால் எந்த வயசு சின்ன பையன் உங்களுக்கு தெரியாதுல்ல. என் வாய்ஸ் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அமைதியாக பேசிங்கிறேன், கிட்ட ஃபோன் வச்சு கிட்ட மைக் வச்சு அதான் அப்படின்ட்டு. ஓ சாம்பி வேறு இது இருங்க, சாம்பிட்டு அடி வாங்காமல். ஆனால் அடிச்சு லைசன்னா ஒரே ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஐயா பலம். இந்த வில்லேஜஸ்லாம் இந்த மாதிரி தான் ஆட்ஸ் வச்சு அடிப்பாங்க. வாங்க போலாங்குதுல போ வச்சு எதனா அடிக்கலாமா? ஆஹா ஐயோ ஐயனு நான் இந்த உரையன் தான் இதை பார்த்த முன்னாடி. சாம்பி 2 சாம்பி ஸ்கெலிட்டன். ஆஹா ஸ்பைடரு. ஐயோ நான் செத்துறேன். ஐயோ காய்ஸ் முச்சு விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை காய்ஸ், டெக்னோபிளேட் நவர் டைஸ், ரீப்பர் நவர் டைஸ். பிக்லெட் யாருன்னு தெரியுமா காய்ஸ்? என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். பிக்லெட்டு, ஐஸ் கிங்கு, அதுமாரி பீக்கு, ரீப்பர் நாங்களாம் ஒரு கேங்கு. நாங்களாம் வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளேயர் வீடியோ, ஃப்ரீ ஃபயர் வீடியோ, ரோப்ளாக்ஸ் வீடியோ. நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ அந்த கேம் ஹேஷ்டேக் ரோப்ளாக்ஸ் அந்த மாதிரி போட்டு விடுவேன். நான் விளையாடுறேன். ஐயோ இந்த சிக்கமாக இருக்கக்கூடாது. பிளாக் வச்சு பிளாக் பண்ணி விட்டுருணும். இப்போ ஈஸியாச்சு. ஐயோ போச்சு ஆஃப் ஆர்ட்டு. ஐயோயோ இருங்க, இப்போ நான் திருப்பி ரீஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தேன். அதான் பாருங்கள். இருங்க போயாச்சா, வந்துட்டேன். இப்போ தான் பிளாக் பண்ணி முடிகிறேன் கஷ்டப்பட்டு. பிளாக் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒழிஞ்சிக்கினேன் மயத்தில். பாருங்க இப்பயே சும்மா இல்லாமல் லூஸ் தனமாக ஒன்று பண்ணுவேன் பாருங்க. இது எதுக்கு இந்த வேலைன்னே எனக்கு தெரில. ஆனால் இந்த லூஸ் தனமாக வேலைலாம் பண்ணுவேன். இப்போ அயன் கச்சிச்சா அதை பாருங்க. இந்த அயனை எப்படிலாம் வேஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுவேன். நல்லா பார்த்துங்க இருக்கிறது அயனு எந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள். இப்போது நார்மலாக வீடியோவில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். ஆனால் கடைசியில் வேஸ்ட் பண்ணிட்டு என்றைக்கே கடுப்பாயிடுச்சு. ஏன்டா பண்ணேன்னு 4 அயன் போயிடுச்சு. எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சுற்றி பண்ணிருந்தேன். திருப்பி ஃபங்க் மாதத்துக்கு தான் லேகு. ஃபங்கில் லேகு. ஆமாம் லேக் ஆயிடுச்சு. அங்கே ஏன் கொஞ்சிச்சு ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 வாட்டியும் டெலீட் பண்ணி ரெக்கார்டு விட்டு வச்சேன். அப்போ தான் கரெக்ட் ஆயிடுச்சு. கரப்ட் ஃபைல்லாம் கடுப்பாகுது. இந்த மாதிரி கரப்ட் ஃபைல்லாம் கூடாதுன்னா பிசி ஃபோன்னும் வாங்கணும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கீழே போகும். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரே பண்ணல. படிக்கட்டு மாதிரி ஹீரோ பிரெயின் மாமா படிக்கட்டு வச்சுக்கிறா போல். என்னது இதை முட்டு சண்டாகுது? ஐயையே எனக்கு பிடிக்கல. வெளில போகலாம். வாங்க வெளில போகணும். இந்த வீடியோ எதுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆகுதுன்னு தெரியுமா? இது 1.5 மணி நேரம் வீடியோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி இவ்வளோ பக்கம் வைக்க முடியுது. ஆனால் இத்தனை இதுக்கும் நான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன்னு எனக்கு தொண்டெல்லாம் அடிச்சு தண்ணி தகடுது. சரி வாங்க இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த தடவை சாக மாட்டேன் கன்ஃபார்மாக. இந்த தயாராகிற அப்படியே மனசில் ஆர்வமாக. செத்துட்டாலும் பரவாயில்ல, திருப்பியும் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் போட்டுறோம். எங்க சாம்பி? என்னடா இங்கே 2 சாம்பி வில்லேஜர் வராங்க. 1 பிளாக்லலாம் இந்த மாதிரி வராது. நார்மல் வேல்யூவில் தான் வருது. செத்து போகலாம். இந்த இடம் நல்லா இருக்குது கைஸ். அந்த தடம் இந்த இடம். என்ன ஜாம்பி வில்லேஜ் ஸ்பான்னு ஒன்று மோஜாங்க மாமா கொண்டு வந்துட்டாரா? ஃபிட்ஸு பக்ராகுன்னு எத்தனை வாட்டியாக சொல்லி பார்த்தாச்சு. கேட்கவே மாட்டான். என் அக்கௌண்ட்டில் ரீப்பரில் போய் சொல்லுவேன், மோஜாங் ப்ளீஸ் விட்ஸ் பக்ராக் அப்படின்னு போட்டு விடுவேன். உடனே லேக் வாக் கோகுவான்னு போய்ட்டு ஃபங்கு பாட்டு போட்டணும்ப்பா மாமா வீட்டில். வாங்க நம்ம இப்போதைக்கு அயன் கொட்டாங்க. அயன் எவ்வளோ பாருங்கள். நான் எத்தனை அயன் மைண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக கணக்கு கண்டுபிடிங்க. உங்களுக்கு மந்த்லின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒருத்தருக்கு தான் மந்த்லி. ஓகேவா? அடி இதுங்க இப்படியாவது அயன் முடிஞ்சுது. இந்த வயனில் மொத்தம் இப்போ நான் மைண்ட் பண்ண அயனில் மொத்தம் எத்தனை அயன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு ஒன்றால் என் கூட விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். வெபு மைண்ட் கிராஃப்ட் தான் நான் வருஷன்னு சொல்கிறேன். ஏற்றிக்குங்க, நம்மளாம் ஒன்றா விளையாடலாம். யூடியூப் வீடியோக்குள்ளே நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஜஸ்ட்டு நான் சொன்னது இதை கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட்டுக்கு லைக் வரணும்.
அதுமாரி நான் எல்லா கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணுவேன். அந்தமாரி உங்களுக்கும் லைக் வந்துச்சுன்னா எனக்கும் லைக் வந்துச்சுன்னா மந்த்லி யாருன்னா ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணி இருக்கிற மோஸ்ட் லைக் வாங்கணும் உங்களுக்கு என் கமெண்ட்டை தவிர அவங்களுக்கு ஒரு மந்த்லி கொடுப்பேன். ஃப்ரீ ஃபயர் மந்த்லி. என் யூஐடி வந்து என்னான்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லை கமெண்ட் பாக்ஸில் போட்டால் போடுவேன், இல்லை மறந்துடுவேன்னு நினைக்கிறேன், தெரில. இருங்க போகலாம். என்ன கைஸ் இது கேவ் மாதிரி இது குணா கேவ் மாதிரி குட்டியாகுது. குட்டப்பா கேவி பேர் வச்சுட்டு அயனுக்குது. படிக்கட்டு மாதிரி ஒரு ஐச்சால் தான் ஒரு அயன்மெண்ட் பண்ணேன். என்ன கைஸ் இவ்வளோ அயனு இந்த வயனில் எவ்வளோ இருக்குதுன்னா அப்படியே சொல்கிறேங்க. சொல்ல உங்களுக்கு தான் நல்லது. நான் முன்னாடி சொன்னதில் மைண்ட் கிராஃப்ட் என் கூட விளாட்லான்னு இது சொல்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஃபயர்லாம் என் கூட ஆடலாம். ஓவராலாக சொன்னவங்களுக்குலாம் என் கூட ரோப்ளாக்ஸ் விளாட்லாம். ரோபாக்ஸ் கிஃப்ட் கொடுப்பேன். அதேமாரி நானாக ஒரு கேம் விளாட்லான்னு யோசிக்கிறேன். ஜூஜுட்சு கைசனும் பிளாக்ஸ் ஃப்ரூட் மாதிரியே, ஆனால் அதில் அந்த ஃப்ரூட்டுக்கு பதில் ஜூஜுட்சு கைசன் மூலமாக உருவாக்க போகிறேன். ரேமென்ஸு குணம் ஃபிங்கர்ஸு அந்த மாதிரி வேர்ல்டில் ஷேட்டர் ஆகி கிடக்கும். இந்த மாதிரி நான் உருவாக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு போஸ்ட்டு போடுறேன், அதுக்கு லைக்ஸு போடுங்க. அதை பார்த்து தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். 64 காபிள் ஸ்டோன் பாடி. நான் எவ்வளோ காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணிருப்பேன் தெரில. நான் எவ்வளோ மைண்ட் பண்ணேன்னு அப்படியே சொல்கிறேங்க. சும்மா தான் கமெண்டாக வேணும் நம்மளுக்கு. இதுக்கு மேலே போனால் ட்ரிஸ்டன் அடி வாங்கி தான் சாவன்னு நினைக்கிறேன். போவோமா நம்ம பழம் ரைட் வாய்ப்பு இல்லை. ராஜா கீழே போயிடுறேன். ஒரு அயனும் இல்லை. மேலே பார்த்தா முட்டு சந்து பச்சா தது. வாங்க போய் அயன் எடுப்போம் ஃபஸ்ட்டு. அந்த அயன் ஆசை வேறு தூண்டி விட்டுட்டேன் நானே. எனக்கு ஞானே தரல. வாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம். ஐயோ எவ்வளோ அயனும் அப்போ அப்படி இந்த அயன் இருந்துச்சுன்னு வச்சுங்க நான் அப்படியே செட்டில் ஆகிடுவேன். எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு அது எதுவுமே இல்லை. அதுதான் இங்கே அதெல்லாம் சத்தம் கட்சி நான் எதுவும் சொல்லாதுங்க. பக்கத்தில் டிஎம்கே ஏதோ பாட்டுலாம் நடக்குது தெரில. ஏதோ ஓட்டு கேட்குறாங்க. அவர்லாம் வராரு மயிலாப்பூராண்ட தான். இப்போதைக்கு இந்த அயன் 31 அயன் பாடி. எவ்வளோ அயனு 31 அயனு. ஒரு ஆர்மர் ஃபுல்லாகவே செய்யலாம் கைஸ். பெஸ்ட் ஆஃப் இது இல்லாமல் ஒரு ஆர்மர் செய்யலாம் நம்ம. இப்போ நான் சொன்னேன்ல கைஸ், அந்த சீன் இப்போ தான் வரப்போகுது பாருங்களேன். டார்ச் செஞ்சுட்டுன்னா எங்க பாருங்க. இப்போது அந்த அயனை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் பாருங்களேன். பாருங்க பார்த்துட்டுனா அப்பயும் பூச்சி செய்வேன். எனக்கு கடுப்பாயிடும். பூச்சி கற்று சரியான கற்று நட்சத்திர இந்த வீட்டிலலாம் கற்றுவேன் அப்படியான்ட்டு. ஐயோ அப்படின்னு கற்றுனேன். இதில் வேறு ஃபங்க் பாட்டு கேட்டுருந்தேன். நான் அதுக்கு தான் டான்ஸ் ஆடுறேன்னு நினச்சேன். நீங்கள் போல நீங்கள் டான்ஸ்லாம் இல்லை, கடுப்பாயிட்டு கற்றுறேன். அப்படியே சொன்னாய் மாதிரி கத்திங்கிறேன் அப்படியே ஆடினேன். சரி உடன்ட்டு தட்டி விட்டு அப்படின்னு நினச்சின்னு லாஸ்ட்டாக அயன் எடுத்துட்டு திருப்பி பூச்சுன்னு கம்மிது. சரி ஆனால் கடை போயிடுச்சு. வேறு எதனா செய்ய முடியுமா பார்த்தா செஸ்ட் பிளேட்டுக்கு 4 அயனா. அந்த 4 அயன் இந்த பூச்சு செய்யாமல் தான் செஸ்ட் பிளேட் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். 4 அயன் போயிடுச்சு. 4 அயன் வச்சு எவ்வளோ செய்யலாமா? 4 அயன் தானே விட்டுருங்க. எங்கள் பேரை பற்றி பேசணும்னா மீதி 2 அயன். ஆஹா ஹெல்மெட் தான் வச்சுருவேங்க. திருப்பி ஹெல்மெட் பூட்ஸா சிக்கமே ஆகிடும். கேட்டோஸ் ஃபஸ்ட்டில் இருக்கணும் கேட்டோஸ். ஆனால் இதில் நான் இப்போ நோட்டீஸ் பண்ண மாட்டேன். என் ஹங்கர் கம்மியாக இருக்கும். ஆனால் என் பேக்கில் நிறைய ஃபுட்டு இருக்கும். ஆனால் நான் லூஸ் மாதிரி அதை யூஸே பண்ண மாட்டேன். எப்போ என்னாச்சு தெரியுமா, ஒரு லேக் ஆச்சு. என்னாச்சு தெரியுமா, நான் கைப்பட்டு ஃபோன் எக்ஸிட் ஆகி கேம் எக்ஸிட் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் சேவ் ஆகலை. அதனால் திருப்பி நான் பண்ணதெல்லாம் அப்படியே ரீடூ பண்ணேன். அதாவது எனக்கு செஸ்ட் வச்சு அந்த இது பண்ணேன், ஸ்மெல்ட்டு பண்ணேன். அதுதான், வேறு எதுவும் பண்ணலை. அதாவது கரெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ செஸ்ட் பிளேட்டு கிராஃப்ட் பண்ணிட்டேன். பக்கெட் எதுக்குன்னா லாவா சொன்னேன்ல. ஆமாம் லாவா ஜென்ரேட்டர் செஞ்சு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் ஸ்டிக்கி பிஸ்டன் வச்சு செய்யணும். இதுக்கு தான் இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஃபுட்டு சாப்பிட்டேன், சொன்ன மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டேன். ஆஹா ஃபுட்டு எடுத்துக்கணும்னா உள்ளே வேக வைக்காத ஃபுட் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்ணும். எங்கள் கீழே போகுமா வேணாம்மா இருங்க. அயன் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போகும். சில டைம்லாம் வாய்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ஏன்னு தெரியுமா, இந்த இன்ஷாட் ரெக்கார்டர் ஒழுங்காக ஒர்க்காகவே மாட்டுது.
அதேமாரி நான் கேம் விளாட பார்த்து லாக் ஆச்சுன்னா ஏன் தெரியுமா, அதை நான் ஃபங்க் பாட்டு கேட்குறேன்ல, அதனால தான் இதுவாகுது. ஓகே கைஸ், இதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. இது ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால தான் பிடிக்குது. இப்போ நீங்கள் எடிட்டிங் மட்டும் நான் சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொல்லித்தாங்க. தேங்க்யூன்னு வீடியோ முடிக்கல, நான் பேசினாங்க முடித்தேன். இப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அதான் இருங்க, எனக்கு பேசி தொண்டா வலிக்குது. எத்தனை 54 நிமிஷம் வீடியோ இதை கஷ்டப்பட்டு கம்மி பண்ணேன். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட. பேண்ட்டு ஃபுல் ஆர்மரா? ஆமாம் கைஸ், ஃபுல் ஆர்மரு. மேலே பார்த்தீங்களா ஃபங்கு பாட்டு கேட்டுனேன். 10 ஆயிடுச்சு மணி. அப்பயும் விளாண்டுக்கிறேன். 10 மணி வரைக்கும் விளாண்டுக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் அதுக்காக ஒரு லைக்கு சப்பு போதும், ஒரு லைக்காவது போடுங்க. அவ்வளோதான். ஒரு வியூஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் அன்லிஸ்டிக் அதுவும் இருக்கும், அதை மட்டும் பண்ணி விட்டா போதும். நம்மளுக்கு ரூபாவது வந்து சேரும் அக்கௌண்ட். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் டாப் ஈவெண்ட்டு, கிராஃப்ட் லேண்டு மேப்பு, ரோப்ளாக்ஸ் மேப்பு, ஜேஜேகே பிளாக்ஸ் அந்த மாதிரி உருவாக்கலாம் நம்ம. இருங்க, இப்போ கீழே போகணும். இருங்க, தாழ்ந்த பொருள் எல்லாத்தையும் கீழே போகும். ஃபுல்லாக என்ன நம்மள ஐயா அப்படிங்கிறேன். அப்படியே போஸு இதில் போஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் வரமாட்டேது. இந்த யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பர்சனில் வச்சு ஆடுவாங்க, தேர்டு ஃப்ரண்ட்டு பர்சனில் வச்சு விளாடுவானுங்க. அவங்களாம் எப்படி ஆடுறானுங்க தெரியாது. அப்படியே வாழ்க்கையில் வச்சு அந்த மாதிரிலாம் மச்சவாக அடிப்பானுங்க. ஆனால் எனக்கு அடிக்க ஆடாது. இது எப்படின்னு தெரியலனா அப்படியே சொல்லி கொடுங்க. வாங்க, இந்த மாதிரியே பேசிக்கிட்டேன். சார் லைக் போடுங்க, அம்மா பிச்சை போடுங்க, அது மாதிரி பேசிங்க. வாங்க தட்டுடுங்க, கேமை பார்ப்போம். காசு நான் தான் தேவா ஐயா. வாங்க கேமா. உள்ளே வந்து இப்போ ஐயனுக்குது. இப்போ ஐயனுக்காக தான் நான் உள்ளே இறங்குறேன்னு. இப்போ ஆகட்டும். ஐயன் நார்மலில் போகாது, வாய்ப்பு இல்லை. பாருங்கள், 3, 2, 1. ஐயோ, இந்த டைம்லாம் நான் கத்தவே இல்லை கைஸ். கிரீப்பர் சாக மாட்டேனே. இந்த பாருங்க, ஹார்ட்டு கம்மியாக வச்சு எனக்கு. இந்த நாளெலாம் ஸ்கெல்டன் பார்த்து போயிட மாட்டோம்ல. பார்த்து என்னை போட்டோம் நீ தான் நினைக்கிறேன். ஆமாம், என்னை போட்டோம் நீ தான். அப்புறம் என்னை போட்டு உள்ளே போயிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நீ இதெல்லாம் நான் உள்ளே விட்டுக்கிறீங்க பாருங்கள். அப்புறம் சந்தோஷப்பட்டுருவோம் உங்கள் கூட. சரி, போனை கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த போனை வச்சு தான் பெரிய வேலை பார்ப்பேன். சூனர் பார்ப்போம். இருங்க, இந்த ஜாம்பிலாம் ஏங்க வருதுன்னு தெரியல. ஜாம்பி ஃபார்ம் ஆகுறது வந்து டீப் ஸ்லே லெவல். ஐயனு கோல் அயன் டைமண்ட் லேப்பீஸ் அந்த மாதிரி வந்துடுது. இந்த டைம் நான் சத்தியமாக போயிட்டேன். இவ்வளோனா பார்த்தேன்னு தெரியல. கையில் வச்சேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆட்ஸ் அடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ தான் எனக்கு கடுப்பு. இந்த மேலே போக முடியல. இதில் எவ்வளோ கடுப்பாச்சு தெரியுமா. அப்புறம் மேலே எகிரி ஒரு அப்படின்னு பண்ணேன். மூச்சு விட்டு அப்படின்னு ஒரு மூச்சு விட்டு மேலே வந்துட்டேன். 2 கிரீப்பர் வந்துச்சு. ஐயோயோ அம்மா பயம் அப்படியே நெஞ்சலாம் பக்னு வச்சது. அப்புறம் ஆனால் இந்த இடத்துல நிறைய உள்ள ஐயன் இருக்கும். இந்த இடத்துல மறந்துட்டேன் நான் எப்படி உள்ளே பார்த்துறேன். இந்த வீடியோ பார்த்துருந்தா எனக்கு ஞாபகமே வரல. எடுத்து சொல்ல வரல. இந்த மாதிரி இன்ஷாட்டில் எடிட்டிங் தெரிஞ்சனா சொல்லுங்க guys. எனக்கே எடிட்டிங் தெரில. இந்த கேப் கட் ஏற்ற முடியாது. VPNலாம் கட்டி ஏற்கனவே ஒரு சிக்கமாகிடுச்சு. அது என்னன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இருங்க, இந்த பிளாக்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் சேர்த்து வச்சு கடுப்பு. உள்ளே போவோம். ஆமாம், உள்ளே அயன் இந்த இருக்கும்னு. வாங்க guys, உள்ளே போவோம். கன்ஃபார்மாக உள்ளே போவோம். ஐயோ, இதெல்லாம் இது தொட்டாலே கடுப்பாக்குது எனக்கு. ஆனால் அவங்களாம் வேணாம் பண்ணேன். எவ்வளோ அயன் அடி. இவ்வளோ தொட்ட அயன் நான் பார்க்கவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு என்னோட இது அதிகமாகுது. நான் மைண்ட் பண்ணதுலேருந்து. ஓகே கைஸ், இந்த அயன் மைண்ட் பண்ணுவோம். அப்பாடி எவ்வளோ துண்டு. அப்பாடி இதை முடிச்சிட்டோன்னே மேலே எவ்வளோ அயன். ஒரு ஸ்டாக் கிட்ட இருக்குமா மொத்தமாக அயன். அதையும் கமெண்ட் பண்ணுறேங்க ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள். மந்த்லி இல்லை வீக்லி போட்டு கொடுக்கலாம் ஃப்ரீ ஃபயரில். அதுவும் என் ஓன் மணியில். நானே பாக்கெட் மணி வாங்குற பையன். அவனுக்கு எப்போ கேட்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். போகலாம் எப்போ சொல்லுன்னு கேட்காதீங்க. இப்போதையும் இந்த அயன் மைண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்புறமா இந்த மந்த்லி வீக்லிலாம் எப்படி இந்த மந்த்லி வீக்லிலாம் எப்படி பே பண்ணுறோன்னா, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா. அதனால மற்ற யூடியூபர்னே ஸ்பான்சரே பண்ண மாட்டேன். ஸ்பான்சர் எப்படி நான் எப்படி பே பண்ணுறேன்னா, இந்தமாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மணி வரும். இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2000 வியூஸு
ஒரு 100 லைக்ஸ் போகணுமா ஒரு வீடியோக்காது. அப்போ தான் எனக்கு வந்து இது ஏறுமா, ஒரு அனலிஸ்டிக்ஸு ஏதோ இருக்குது. அது ஏறினா தான் எனக்கு காசு வர ஆரம்பிக்கும். இதுவுமே ஒரு வியூ வந்தால் கூட காசே வராது. அந்த அனலிஸ்டிக் ஒரு வீடியோக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட எல்லா வீடியோக்கும் அந்த 2000 ஹிட் பண்ணலாம் கூட எல்லா வீடியோக்கும் வருமா. அனலிஸ்டிக்ஸ் ஏதோ எஸ்ல ஆரம்பிக்கும், மறந்துட்டேன். நான் அனலிஸ்டிக்ஸ்னு வேறு எதோ சொல்கிறேன், பரவாயில்ல விடுங்க. ஐயோ அவங்க மட்டும் நின்று தானே இருக்கும். அது எப்படின்னு தெரில. நான் எப்போ நான் மீட் பண்ணுறேன்னா அப்போலாம் நான் சாவாமல் தப்பிச்சுங்கிறேன். வாங்க மேலே போவோம். இந்த இடம் மேலே இந்த இடம் மாதிரி இருக்குது. நான் கீழே வந்துக்கிறேன். ஆமாம் அந்த போயிட்டேன். சரி இருங்க மேலே போய் அயன் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு தான் வந்துட்டேன். அயன் இல்லை. ஆமாம் அயன் இல்லை, வந்துட்டேன். இல்லை உள்ளே போயிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ. ஆனால் கட் பண்ண மாதிரி தெரியாது சிலதெல்லாம். நான் நிறைய எத்தனை கட்டுன்னு சொல்லிட்டா ஒரு 8 கட்டு இருக்கும். 8 கட்டு பண்ணுறேன். அதில் வேறு ஜஸ்ட்டு ஆட் பண்ணலாம். அப்போ ஒரு 12 கட்டு இருக்கும். அதுதான், அதாவது ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் லேக் இஷ்யூ அதெல்லாம் ஆட் பண்ணதால் தான். இந்த லேக் இஷ்யூ இந்த மீம்லாம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? இந்த இன்ஷாட் இதில் அந்த இன்ஷாட்லேயே கிடைக்கும். ஃப்ரீயாகவே இருக்கும். அதனால தான் இன்ஷாட் ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஸ்பான்சர்லாம் இல்லை. நான் சின்ன யூடியூபர், எனக்கு ஸ்பான்சர் இருக்குது. நான் சும்மா சஜஷன் தான் பண்ணுறேன். உங்கள் இஷ்டம் வேணா திங்க வேணான்னா போங்க. ஆனால் இது மஸ்ட்டு ட்ரை மாதிரி பெஸ்ட்டு ட்ரை. இந்த வீடியோ வர முடிய போகுது. இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா அவுட்ரோ பார்த்துட்டு போங்க. அதேமாரி இந்த லாஸ்ட்டில் நான் ஒரு இன்ட்ரோ செய்வேன். இந்த இன்ட்ரோ நீங்களும் செய்யணும்னா என்ன போல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஜெமினி கிட்ட சொல்லி நான் சொல்கிற ப்ராம்ப்டை போடுங்க. ஓகே, ஜஸ்ட்டு மிஸ் அயன் போயிடுச்சு. அயன் கீழே போயிடுச்சு நினைக்கிறேன். காய்ஸ். இல்லை எடுத்துட்டுக்கிறேன். ஆமாம் காய்ஸ் எடுத்துட்டுக்கிறேன். ஞாபகம் வந்துச்சு, எடுத்துட்டேன். நான் கூட வீடியோவில் அப்படியே விட்டு வந்துட்டேங்க போல அப்படின்னு நினச்சிக்கிறேன். வாங்க காய்ஸ் மேலே போகலாம். காய்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணேன்னு சொன்னேன்ல, 1 lakh லைக் வச்சா. ஆனால் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன். நோஸு ஐஸு ஹேரு அந்த மாதிரி ஒன்றா ரிவீல் பண்ணுவேன். இருக்கிற கடைசியாக என் ஹோல் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். கடைசிக்கு முன்னாடி என் பேர் ரிவீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் வயசு ரிவீல் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் 3ஆக கடைசியாக ரிவீல் பண்ணுவேன். வாங்க இப்போ பாருங்க, 20,000னா முன்னாடி ஒரு 30,000னா அப்புறம் மொத்தமாக எவ்வளோ ஆயின்னு ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா மந்த்லி. ஆனால் சொல்லிட்டு யாருக்கு நிறைய லைக் கிடைக்குதோ கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு தான் நிறைய இது மந்த்லி. நீங்கள் டாப்அப் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் சொல்லத்துனா அப்படியே இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு FreeFire.redeemனு போட்டிங்கன்னா வரும். அதில் நான் சொல்கிற கூட பண்ணுவேன். இப்போ நான் ஏன் கோல் பிளாக் கிராஃப்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு இது ஸ்மெல்ட்டு அதிகமாக பண்ணுமா, கேமரைட்டுமா சொல்லலாம் பிள்ளை. அதுக்கு தான் நான் பிள்ளை ஜிம்மா அது மாதிரி சொன்னா பிள்ளை. அதனால தான் இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். அரேஞ்ச் பண்ணதே கடுப்பாகுது. அரேஞ்ச் பண்ணி எனக்கு கடுப்பாகல. ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவேன். நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அரேஞ்ச் பண்ணலாம் கைஸ் அப்படி சொல்கிறது ஓவர இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் அரேஞ்ச் பண்ணலாம் கைஸ் எனக்கு சாதாரணமாக சொல்கிற மாதிரி இது. உங்களுக்கு எப்படி இது சொல்லுங்கள். அது மாதிரி என் வாய்ஸ் இப்படி தாங்க இது. அது பிடிச்சிருந்தா பிடிக்கலாம் விடுங்க. இது உங்கள் இஷ்டம். நான் கேம் பிளே தான் கொடுங்க. ஆனால் ஏன் 1 மணி நேரம் வந்துச்சு தெரில. வெறும் 6 நாளும் என்னமோ தான். அதுக்கே 1 மணி நேரம் வந்துச்சு. ஏன்னே தெரில. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமும் வந்துச்சு. 6 நாளைக்கு 1.5 மணி நேரம் வந்துச்சு. தெரில 6 நாள்லாம் தெரில. இப்போ நான் ஏஎஃப்கே பண்ணுறேன். ஐயன் ஸ்மெல்ட் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஏன் கட் பண்ணல கேட்டிங்கன்னா சும்மா சொல்லத்துக்குன்னு வச்சேன். அதுதான். இப்போ நான் ஏன் தெரியும் பாருங்க சொன்னால் இப்போ கட் பண்ணேன். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அதான் நான் 12 வாட்டி கட் பண்ணுறேன் வீடியோவை. இப்போ தெரிதா 20,000 வீட்டில் இது இன்வென்டரியில் சூப்பராக கிடக்கலாம். நம்ம எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை கிராஃப்ட் பண்ணுறது. எனக்கு 7 பிடிக்காது. CR7 பிடிக்கும். ஆனால் இந்த 7 பிடிக்காது. நம்பர் 7 பிடிக்கும் தான். ஆனால் எனக்கு 6 தான் பிடிக்கும். 7ஓட 6 பிடிக்கும். ஓகேவா? அதனால் 6 வச்சுக்கலாம். போயிட்டு இப்போ எப்படி இருக்கிறேன் ஐயா இன்வென்டரியில் காட்டக்காரையில் ஆஃப்ரிக்கன் மாதிரி இருப்பேன். ஆனால் பச்சால ஸ்கின் இருக்குங்க, அதான் பிடிக்கும். ஏங்க இப்போதைக்கு நம்ம அயனை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு டார்ச்சை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். படி
இதை பற்றி இவ்வளோ எடுத்து நானே சர்வைவல்னு என்னால் நம்பவே முடியல. நானும் என்ன பண்ண தெரியுமா, ஒரு வாட்டி செத்தால கிரியேட்டிவ் மோட் ஆகி அந்த ஜாம்பியை டிஎன்டி போட்டு சாவச்சு அதோட ஏஐ ரெக்கார்ட் பண்ணி அதே மாதிரி உணர்ந்து பல ஜாம்பியை ஸ்பான் பண்ணி பெட்ராக்கில் அடித்து அதை ஸ்டிக்கி பிஸ்டன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். இப்போ நானே அமைதியாகிட்டு இருக்கிறேன். ஏன்னா வீடியோக்காக தான் காய்ஸ், கண்டென்ட்டுக்காக. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் காய்ஸ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாட்றேன், அதான் எமௌண்ட் போட முடியல. ஓகேவா, சரி வாங்க போகலாம். பேசியே டைம் போகுது. ஆமாம், இப்போது நான் 2 வாட்டி பஞ்ச் பண்ணால் ரெண்டு டப்பா காமிக்குது. அப்போ நான் ஃபர்னன்ஸ் 2 வாட்டி தொட்டு பார்க்குறேன். அப்போ உடைக்கவும் ட்ரை பண்ணுறேன், தொடவும் ட்ரை பண்ணுறேன். அது பார்ப்போமா, உடைக்காக மாட்டுது. இது என்ன காமன் 18 மாமா சொல்லுங்கள். காமன் மாமா 18 கிட்ட சொல்லுங்கள். வாங்க கைஸ் போகலான்றல எங்கே தெரியுமா, மேலே தான் வெயிட் பண்ணுகிறேன். நானே வெயிட் பண்ணுகிறேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. என்னடா இது இவ்வளோ ஸ்மெல்ட் ஆகுது, பசங்க பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாமா, இதனால ரெக்கார்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக நான் ரெக்கார்டிங் எங்கே வச்சு தெரியுமா கைஸ், கரெக்டாக அங்கே இந்த செட்டிங்ஸ் பட்டன்ஸில் அங்கே வச்சிட்டேன். ஏன்னு தெரியுமா, நான் அப்போ தான் க்ரியேட்டிவ் மோடு தொட மாட்டேன்ட்டு அங்கே வச்சிட்டேன். இந்த மாதிரி வைக்கலாம், இந்த மாதிரி வச்சாங்கன்னா நம்மளுக்கு நல்லது நடக்குமே. நான் பீக்கோட எடிட்டர் யார் சொல்லுங்கள், நம்ம தான். நானும் அவனும் மாற்றி எடிட்டிங் பண்ணுவேன். பீக்கோட சேனலில் கூட சீக்கிரம் லிங்க்கு கொடுக்குறேன். மறந்து போகிறேன் கைஸ், ஏன்னா ஸ்கூலில் எக்ஸாம் வேறு 16ஆம் தேதி முடிட்டோம். அப்புறம்லாம் நான் மாட்டுமே. இருங்க மேலே போயிடலாம், மேலே போயிட்டு உங்களை பார்க்கலாம். மேலே போயிட்டு பாருங்க பாய் காய்ஸ். இங்கே சம்பவம் நினச்சி என்னான்னு பாருங்களேன். செல்ஃபி எனக்குறானா பட்டுன்னு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, ஐயனார் மாதிரி வச்சுக்கிறேன்ல, அப்பயும் பயம் அப்புறம்னு சொல்லி போட்டேன். டப் 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 அப்படின்னு போட்டேன். இப்போ ஸ்பீடாக மைண்ட் பண்ணுவேன். இதை ஸ்பீட் பண்ணிட்டேன்னா, ஏன்னா இதை எடுத்து வேஸ்ட் பண்ணுறது இதுவே இல்லை. அதை ட்ரௌண்ட்டு தான் போயிடாதீங்க. நான் தான் போயிருந்தேன், நீங்கள் போயிடல. இதை ஸ்பீடாக மைண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடலாம் காய்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பீடப் பண்ண வீடியோ. இது நானாக கண்டுபிடிச்ச கிராஃப்லாம், ஆனால் நல்லாக்குதா தெரில. இந்த மாதிரி தான் ஒரு டைமண்ட் எஃபிஷியன்சி பிக்காட்ஸ் மெயின் பண்ணும். ஒரு டைமண்ட் பிக்காட்ஸ் தான் என் ஆசையை கிடைக்கிறது. ஒரு 3 டைமண்ட் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. நான் என்சாண்டிங் டேபிள் செஞ்சு ஃபுல் என்சான்மெண்ட் பண்ணி மாப் ஃபார்ம்லாம் செஞ்சுருக்கேன். பண்ணிக்குட்டி பிக்லோட் பிக்கி மேன். ஆஹா, இந்த இடமாட்ட எப்படி இருந்துச்சு, அப்படியே கண்ணெல்லாம் கிளார் அடிக்குது. அந்த கோழி கத்துமே மரத்தில் இருந்து அந்த மாதிரி இது இப்போ எனக்கு. என்னடா உலகம் மாதிரி. வாங்க எப்படிக்கா போகலாமா, வாங்க போகலாம். வாங்க நண்பர்களே, ஜோராக பிடிக்காது. இந்த பேலோக் பயம்லேருந்து எதனா எடுக்கலாமான்னு தோணுது. ஆனால் அதான் ஸ்க்ரீன்ஷாட்டை தேய்ச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலையே இல்லை. வாங்க போகலாம். இந்த குட்டியாக 2 டப்பா ப்ளஸ்ஸு மாதிரி டப்பாக்குதுல, அது எது தெரியுமா, அதை தொட்டா காபிள் ஸ்டோன் தொட்டேன்னு வச்சுங்க. நம்ம இன்வென்டரியில் காபிள் ஸ்டோன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, காபிள் ஸ்டோன் இப்போ நம்ம கைக்கு வந்துடும். இதான் அந்த பிளாக்கோட யூஸு. செட்டிங்ஸில் போய் மாற்றணும். இதை நான் ஒரு ஷார்ட்ஸாக போடணுன்னா ப்ளீஸ் அப்லாம் அப்படிலாம் சொன்னால் யாரும் போட மாட்டேங்க. அதனால் என்ன சொல்கிறீங்க, அப்லோட் ஷார்ட்ஸ் அவுட் டு டேக் பிளாக் காப்பி சொல்லுங்கள். பிசி சொல்லுங்கள், பிசி ஷார்ட்ஸ் சொல்லுங்கள், பிசி ஷார்ட்ஸ். அதுமாதிரி நீங்கள் மார்வல் ஃபேனா டிசி ஃபேனா? நான் டிசி ஃபேன், சூப்பர்மேன் ஃபேன் தான். நீங்கள் என்ன ஃபேனுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. வாங்க வீட்டுக்குள்ள பார்த்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் ஏன் எடுக்குன்னு தெரியுமா, 3 உள்ளு வேணும் கிராஃப்ட் பண்ணத்துக்கு. அதனால தான் இப்போ தெரியும் உங்களுக்கு பச்சை நான் கட் பண்ணிருப்பேன். இருங்க, இந்த பண்ணி பையனை வச்சுட்டு வாங்க நண்பர்களே போகலாம். சோறு சாப்பிட்ணும் சொன்னேன்னா, சாப்பாடு குக் பண்ணலன்னு ஒரு ஹங்கர் பாரு எஸ்தாக்குது. இதுக்கு தான் முன்னாடியே சாப்பிட்ணும், 1 குறைஞ்சாலே சாப்பிட்ணும், அந்த மாதிரி சாப்பிடுவேன். இதெல்லாம் நான் வந்த வழி, ஆனால் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நாங்கள் வந்த வழியெலாம் இந்த வழியாக தான் ஸ்விம் பண்ணி வந்தோம்ல. இது வேறு பேக்ரவுண்டு வேறு கருப்பாக மாறிடுச்சா, அது ஏன் தெரியுமா, நான் தான் மாற்றிட்டேன் தெரியுமா. ஒரு கரப்ஷன் இஷ்யூ, அந்த இஷ்யூவை தட்டி விடுங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தான் ஆகுது, ஏன்னே தெரில. வாங்க நம்ம போகலாம். இப்போ கச்சிச்சா ஒரு ஷீப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது ஒரு கிராஃப்டிங் டேபிள், அதாவது மாடு ஐயோ நான் நான் காப்பிரைட் வச்சுருவாங்க. இப்போ 3 இதுவும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த உள்ளே போட்டு இதை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு பெட்டை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஸ்மெல்ட்டில் போட்டு ஸ்டிக்கை போட்டுட்டு இது ஏன்னா இங்கே கட் பண்ணிட்டேன், அதனால தான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆச்சு.
நான் லூஸ் தனமாக ஒன்று பண்ணேன். இந்த ரிவரில் குதித்து இது கேட்டஸை போல்ட் மீல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன். ஒர்க் ஆகல, போன் மீலும் போகல, அதான் விட்டேன். இப்போ என்ன பண்ணால் போன் மீலை டை ஆக்கணும். 2 போன் மீல் தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம், தேவையில்லை. யூஸ் பண்ணலாம் தான், நான் இன்வென்டரி அடிச்சுக்கிச்சோன்னா எனக்கே கடுப்பாக சில டைம் ஏன்டா ஆர்கனைஸ் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. இப்போ லைம் பை கச்சிச்சா 2 காலி இது கைஸ், நல்லது தான். எதனா பண்டில் செஞ்சு வச்சுக்கலாம், லெதர் போகிற வழியில் கழிக்கும். ஸ்பைடர் நம்ம அடிக்கவே இல்லைல்ல, ஆமாம் விட்டுருங்க. லைம் பெட்டு அதுதான், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா கட் ஆகுது, இது லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். அது கட் பண்ணுறது நான் மொக்கையாக பண்ணுவேன். நான் ஒன்று நினச்சேன் பேக்ரவுண்டில் கருப்பாக மாற்றிடலான்னு, இந்த இன்வென்டரி தரக்கு பார்த்து மட்டும். ஆனால் இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு தெரில. சில டைம் பண்ணி பார்த்தா கேவலமாகுது, ஒர்க்கும் ஆகலை, அதான் விட்டேன். ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்குது. இப்போ தான் நான் அந்த ஒரு வில்லேஜ் கண்டுபிடிப்பேன், கஷ்டப்பட்டு ஒரு அரை மணி நேரமாக நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வில்லேஜ் கண்டுபிடிச்சேன். சூப்பராக இருக்குது இடம் கைஸ். வெறும் 3 நாளைக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இது நெக்ஸ்ட் எபிசோடெலாம் இன்னும் ஆகலை, இருங்க 3 நிமிஷம் பாருங்கள். அதனால் நான் இப்போ போயிட்டு லைன் பெட்டு இதெல்லாம் வச்சு நம்ம அதாவது பேசிக் செட்டப், அதாவது ஷார்ட்ஸ் எல்லாருமே திஸ் இஸ் ஹோம், திஸ் இஸ் ஹவுஸ், மியூசிக்லாம் போட்டாலும் கேன போகுது. சரி வாங்க. குதிரை மாமா அழகிறாரு கத்தினேன் தான் மைக்கில், அதனால தான் சவுண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபங்க் பட்டாத கேட்டேன், அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆர்கனைஸ் பண்ணிடலாம், தேராத பொருள்லாம் வச்சிடலாம். இதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணல, அப்படியே வச்சு விட்டேன், அதுவே ஆர்கனைஸ் ஆன மாதிரி ஆகுது. இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, போகிற வழியில் மாடு அடிச்சோம்ல, அந்த அடித்த மாடில் கச்ச இதெல்லாம் கச்சிச்சு சாப்பாடுலாம். ஏற்கனவே அடித்த மாடு இல்லை, ஆஹா தொடப்பக்கட்டெலாம் வாங்க மாட்டேனே. தாளாத பொருள்லாம் வச்சிடலாம், இந்த அயன் பூட்ஸு அயன் எல்லாத்தையும். காய்ஸ் நான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த பிக்காச்சு வச்சு ஒன்று பண்ணலாமா, ஏன் தெரியுமா? ஆனால் இந்த பிக்காட்ஸ் இல்லாமல் நம்மளால் ஸ்டோன் எடுத்துக்க முடியாது, ஸ்டோன் இல்லாமல் அயன் எடுத்துக்க முடியாது, அயன் இல்லாமல் டைமண்ட் எடுத்துக்க முடியாது, டைமண்ட் இல்லாமல் நம்மளால் நெதரைட் எடுத்துக்க முடியாது. அதனால தான் இப்போ ஏன் இருமல் சத்தம் வந்துச்சு தெரியுமா? நான் தான் இரும்பிட்டேன், 2 வயசு ஆயிடுச்சு. இது எனக்கு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தெரியுது. பரவாயில்ல, இது எடுக்கவும் முடியல, எடுக்கிறது இப்போ நான் இது வீடியோ ஆகுது, அதனால தான் விட்டேன். இப்போ இதை அழகாக வச்சு விடலாங்க. இதோட இப்போ மேலேயா, இப்போ இந்த சைடு இப்போ நான் ஒரு மிஸ்பிளேஸ் பண்ணேன், ஆனால் மிஸ்பிளேஸ் பண்ணி மஜாவாயிடும். அதனால சொல்லுங்கள். இது பாருங்கள், இப்போ நான் இப்போ கீழே வைக்கிறேன்னா இது மிஸ்பிளேஸ் தான், ஆனால் நல்லாயிருக்கும். சரி நான் அப்படியே வச்சிட்டேன், பார்க்க கலர் மாதிரி இருந்துச்சு உள்ளே வச்சா, அதனால தான் இப்படியே வச்சுட்டேன். அந்த மம்மிலாம் உட்காந்துருக்கோம்ல, ஒரு மம்மி எத்தலாம் பூனை உட்காரல எஜிப்தில், அந்த மாதிரி இருக்கு பார்க்க. அந்த மாதிரி தான் அந்த கையெல்லாம் பார்க்க இருந்துச்சு. இது கீழே அந்த ஐட்டம் ஃப்ரேம் வாய், மேலே அது 2 கண் அந்த மாதிரி இருந்துச்சு. கீழே கற்று கால் அந்த மாதிரி இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி தான் நான் பில்டு பண்ண ஐடியாவிலே இருந்தேன். இந்த வீடியோ முடிச்சோன்னே அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணாங்க, போர் அடி பார்த்து இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மைண்ட் கிராஃப்ட் இல்லை, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு. சரி வாங்க கைஸ், இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு தாளத்தில் வச்சிடலாம். ஃபுட்டை ஃபஸ்ட்டு ஸ்மெல்ட்டு போட்டுடலாம். தூங்கிடும், ஃபஸ்ட் டைம் தூங்குறேன் கைஸ் இந்த வேர்ல்டுன்னு. இல்லைன்னா நான் எத்தனை நேரம், ஒரு நாள் ஒரு டேக்கு 20 நிமிஷம் கைஸ், அப்போனா 4 நாளா 8 80 நிமிஷம், 1.5 மணி நேரம் கரெக்டாகுது கைஸ். 20 மணி நேரம் கரெக்டாகுது. ஓகே கைஸ் பாய். நான் உங்களோட ரீப்பர் 06 பாய்.